தமிழ்நாட்டையே காப்பாற்றணும்னு வந்திருக்கிற நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லோரும் விஜய் 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 சொல்லிட்டு இருக்கும்போது திருச்சியை விட பெரம்பூரில் வந்து அவருக்கு வந்து இந்த கேண்டிடேட் ஜோசப் விஜய் வந்து வந்தார் அப்படின்னு மத அடையாளத்தை பயன்படுத்தி வாக்கு வங்கியை தேடுறாரோ முஸ்லீம் ஓட்டு விஜய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே. சாதாரண ஆளை போட்டு விஜயை தோக்கடிச்சிட்டோம் அந்த பேர். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நேர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் அவர்களுடன் இன்றைக்கு அரசியல் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். பிரச்சாரத்தை வந்து இங்கே வந்து ஆரம்பிக்கிறாருன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் பெரம்பூர் தொகுதியிலும் அவர் தான் நிற்கிறாரு, அதே மாதிரி திருச்சி கிழக்கிலையும் அவர் தான் நிற்கிறாரு. ரெண்டு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் டேரெக்டாக டிஎம்கே எதிர்கொள்றாரு, அந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே எதிர்கொள்ள பாமக எதிர்கொள்றாரு. பெரம்பூரில் டிஎம்கேல வந்து சேகர் தான், கரண்ட் எம்எல்ஏ சேகர் தான் எதிர்கொள்றாரு. அங்கே வந்து திருச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா கரண்ட் எம்எல்ஏ வந்து இனிக்கோ இருதயராஜ் இருக்கார், திமுக கேண்டிடேட். அதிமுக வந்து ராஜசேகர் வந்து இருக்கிறார் அப்படிங்கிற பார்க்குறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே அப்படின்னு திருச்சி கிழக்கு. இங்கே டிஎம்கே, டிவிகே, பாமக அப்படின்ற மாதிரி களம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பெரம்பூர் காலத்தை பொறுத்த மட்டும் இப்போ இருக்கிற எம்எல்ஏவே மறுபடியும் திமுக அங்கே போட்டிருக்கிறது வந்து இத்தனைக்கும் விஜய் பெரம்பூரில் போட்டி போடுவான்னு தெரிஞ்சுமே போட்டிருக்கிறது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா அந்த எம்எல்ஏக்கு ஒன்றும் பெரிய நல்ல பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் அந்த கேண்டிடேட் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண போகிறாரு. அப்போ திமுக பண்ணுற கிரவுண்ட் லெவலில் ஒர்க்கில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அவர் எவ்வளோ தூரம் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கு, அந்த சேகரபாபு தான் இன்சார்ஜாக இருக்கார். அவர் எவ்வளோ தூரம் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கில் பண்ணி ஆர்டி சேகரை வந்து வின் பண்ண வைக்க போகிறான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். விஜயை பொறுத்த மட்டும் அவரே கேண்டிடேட்டாக இருக்கார். அவரே கேண்டிடேட்டாக இருக்கும்போது அது வந்து கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குது, எஃபெக்டிவாக இருக்கும். அது கீழே வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். பாமக பற்றி விட்டுருங்க. பாமக மூணாவது இடத்துல திலகபாமா வந்து சவுத்துல இருந்து வந்து இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவங்கள பலியாடு மாதிரி போட்டிருக்காங்க. தேவையே இல்லை. எதுக்கு அந்த இடத்த வாங்கி அவங்க நிற்கிறாங்க? வேணா அவங்க பேர் வேணா பாப்புலர் ஆகுமே தவிர அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே, அவங்க வந்து தேர்ட் பிளேஸ் தான் வருவாங்க. அவங்க வின் பண்ணுறது அவங்க இதுலேயே இல்லை, களத்திலேயே இல்லை, போட்டியிலே இல்லைன்ற அளவுக்கு தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஏன்னா அங்கே விஜய் போட்டி போடுறதுனால அதிமுகவும் சீரியஸாக அங்கே போக மாட்டாங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. பிஜேபியும் அங்கே சீரியஸாக போக மாட்டாங்க. அவங்கள பாமக அம்போன்னு அங்கே விட்டுருவாங்க. விட்டால் அது திலகபாமாவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக போகும். ஸோ அப்போ ஆர்டி சேகருக்கும் விஜய்க்கும் நடக்கிற போட்டின்னு பார்க்கும்போது விஜய் கொஞ்சம் பாப்புலராக இருக்கார். ஸோ விஜய்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ எந்த இடத்துல விஜயை கவுண்டர் பண்ண முடியும்னா கிரவுண்ட் லெவல் ஒர்க் மூலமாக தான் வந்து விஜய் ஓட்டுச்சாவடியில் பண்ணுற வேலை மூலமாகவும் கிரவுண்ட் லெவலில் மக்களை வந்து நீங்கள் எப்படி உங்கள் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தில் திமுக எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் வேலை பண்ணுது. மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லோரும் விஜய் விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீழ் லெவலில் சைலண்ட்டாக ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க, உங்கள் கேடர் எப்படி கீழே ஒர்க் பண்ணுறாங்க பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா உங்கள் கேண்டிடேட்டுக்கு நல்ல பேர், ரொம்ப நல்ல பேர் கிடையாது, ஓரளவுக்கு சுமாரான பேர் தான் இருக்குது. அப்போ அவரை வச்சு நீங்கள் வின் பண்ணணும்னா நீங்கள் கட்சி அங்கே இறங்கி வேலை செய்யணும். கட்சி உண்மையிலேயே அங்கே இறங்கி இங்கே வேலை செய்ய போதா இல்லை அங்கே திருச்சியில் வேலை செய்ய போதான்னு பார்க்கணும். திருச்சியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாமே கலந்துருக்காங்க. முஸ்லீம் ஓட்டு விஜய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. தமிழ்நாடு முழுக்கே கிடைக்காதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு கொஞ்சம் கிடைக்கும். அதை மட்டும் வாங்கி அவர் வின் பண்ண முடியாது. மற்ற ஓட்டை வந்து அவங்க அதிமுக கூட்டணி அவங்க எடுத்துன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக அதிமுக கூட்டணி எடுத்துன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து திருச்சியை விட பெரம்பூரில் வந்து அவருக்கு வந்து இந்த கேண்டிடேட் திமுக கேண்டிடேட் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால பெரம்பூரில் அவர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா பாமக தரப்புலையும் நல்ல கேண்டிடேட் போட்டுக்கலாம், அவங்களும் போடலை இல்லை. இப்போ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெரம்பூர் விஜய் ஜெயிக்கட்டும்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து அந்த இடத்த விட்டு கொடுத்துட்டாங்களோ? அப்படி நம்ம ஒரேடியாக சொல்ல முடியாது. அவங்க இருக்கிற எம்எல்ஏக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றத விட அந்த ஒரு நல்ல விஜய் அங்கே போட்டி போட போகிறாரு அப்படின்னா சப்போஸ் நாளைக்கு சேகர் ஜெயிச்சிட்டாரு வச்சுக்கோங்களேன், விஜய் சாதாரண ஆளை போட்டு விஜயை தோக்கடிச்சிட்டோம் அந்த பேரை சொல்லுவாங்கல்ல. ஓகே, இல்லை அப்படி பண்றதுக்கு என்னன்னா நீ சாதாரணத்தை வச்சு ஜெயலலிதா தோக்கடிக்கலையா? ஓகே, நம்ம வருவூர் நடந்துச்சு பார்த்தோம், அது மாதிரி இல்லை. ஓகே சார். இப்போ என்னன்னா இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆல்ரெடி 5 வருஷமா எம்எல்ஏ இருக்கார் சேகர். அவர் அவருக்கு ஆன்டி கமிட்ஸ் நிச்சயமா கண்டிப்பா இருக்கு. நம்ம ஃபீல்டுக்கு போனோம், அங்கே வந்து அதிருப்தி இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ நீங்க மாத்திட்டு வேற சாதாரண ஆளு கூட போட்டு தோக்கடிங்க. ஆனா ஆளை மாத்தாவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் அந்த உங்களுக்கு ஒரு ப்ளஸ் கிடைச்சிருக்கும். அந்த ப்ளஸ் கூட டிஎம்கே மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்ல அதை பர்பஸாக செஞ்சிருக்காங்க. விஜய்க்காக பர்பஸா சரி ஜெயிக்கட்டும் வரட்டும் சட்டமன்றம் வரட்டும் நினைக்கிறாங்க. பார்க்கல பர்பஸா செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கல. ஓகே, இருக்கிற எம்எல்ஏ விட்டு வேற ஒரு ஆளை உங்களுக்கு போடுறதுக்கு போல இருக்கிறவரை மேனேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல அங்க இருக்கிற மந்திரி நினைச்சிருப்பாரு, இவரை வச்சு நான் வின் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு 15 சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு மறுத்திருக்காங்க, இவருக்கு ஏன் எதுக்கு இல்லை இருக்கிற எம்எல்ஏ வச்சா நான் மேனேஜ் பண்ணி காமிக்கிறேன்னு அங்க இருக்கிற சேகர் பாபு சொல்லியிருக்கலாம். ஒரு வேளை இவரை வச்சா நான் வின் பண்ணி காமிக்கிறேன், விஜய் வின் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்.
கிரவுண்ட் லெவலில் நான் ஒர்க் பண்ணி வின் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அவருக்கு வந்து நல்ல பேர் கிடையாது. ஆனால் ஆர்டி சேகருக்கு வந்து பெரிய நல்ல பேர்லாம் கிடையாது. அவங்க நினச்சா திமுக நினச்சா கேண்டிடேட்டை மாற்றிருக்கலாம். மாற்றி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டு ஒரு போட்டியை வந்து கடுமையாக்கியிருக்கலாம். ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா ஒரு போட்டி கடுமையாகும்ல. கடுமையாகும், கட்டாயமாக. அந்த கடுமையான அந்த விஷயத்தை இப்போ வந்து விஜய் அளவுக்கு நீங்க சேகரை பாப்புலர்னு சொல்ல முடியாது. விஜய் ஒரு இடத்துல போனாருன்னா 10,000 பேர் டக்குன்னு கூடுவாங்க. சேகர் போனா கூடுவாங்களா? இல்ல, மேபி சேகர் பாபுக்கு இருக்க ஃபெமிலிட்டி வேற, அது சேகர் பாபுக்கு இருக்க ஃபெமிலிட்டி வேற, இருக்கிற விஷயம் வேற. அப்படி எல்லாம் நீங்க காமிச்சா கூட ஒரு வியூ கிடைக்கும், ஒரு இது கிடைக்கும். இங்க அது மாதிரி கிடையாது. அதனால வந்து விஜய் போட்டி போடுறாரு தெரிஞ்ச உடனே உங்க கேண்டிடேட்டை மாத்தாத அதே கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருக்கிற ஒரு அதே கேண்டிடேட்டை அதே எம்எல்ஏவை நீங்க மறுபடியும் போடுறீங்கன்னா ஒன்று அவனை மாற்றினா வந்து வேண்டாம், தேவையில்லாம ஒரு டெடிகேட்டடான ஒரு கட்சியோட ஒர்க்கராக இருக்காரு, அவர் நம்ம போட்டே தீரலாம், அவரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பல தொகுதியில் மாற்றிருக்காங்க. எழும்பூர்லேயே மாற்றினீங்க, தாம்பரத்துலேயே மாற்றினீங்க, பல்லாவரத்துலேயும் மாற்றினீங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதனால வந்து பல்லாவரத்தையும் தொகுதியை வந்து தேமுதிக கொடுத்தீங்க பல்லாவரத்தை. ஸோ அந்த மாதிரி வந்து பல விஷயம் இருக்கு. இவங்க நினைச்சா வந்து விஜய்க்கு ஒரு கண்டஸ்டை வந்து சரி பண்ணியிருக்கலாம், டைட்டான ஒரு ஆளை போட்டிருக்கலாம். அது திமுக அதை பண்ணலை. ஆனால் அதை வந்து வேணும்னு பண்ணலையான்ற அந்த கேள்விக்கு பதில் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, இல்லை நான் அதாவது சரி 2 இடத்துலையும் வந்து விஜய் ஒரு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வரட்டும், பார்க்கலாம் அவர் என்னதான் பண்றாரு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்கலாம். தெரியல, விஜய் ஜெயிச்சு திமுக ஆட்சி வந்து விஜய் ஜெயிச்சாருன்னா சட்டமன்றத்தில் பார்த்துக்கலாம். அதாவது சட்டமன்றத்துக்கு வரட்டும். நம்ம எப்படி இவங்க என்னன்னா ஆல்ரெடி அவங்களோட வந்திருக்க சர்வே ரிப்போர்ட்லாம் வந்து டிஎம்கே ஆட்சி திரும்ப வரப்போது ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு ஃபைட் வர 4 காரன் ஃபைட்டு 5 காரன் ஃபைட்டு. இப்போ நம்ம ஆட்சி வரப்போது, நம்ம ஆட்சி வரும்போது சட்டமன்றத்தில் விஜயம் வரட்டுமே, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஐடியாவில் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த கேண்டிடேட் சரியில்லைன்றது உண்மை. அந்த கிரவுண்ட் லெவலில் திமுக ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் அது அமையும் வெற்றி. அது அந்த கேண்டிடேட்டோட எப்படி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாகுன்றது அந்த திமுக ஒர்க் பண்ணதை பொறுத்து தான் இருக்காங்க. ரைட் சார். இப்போ எனக்கு இதில் என்ன ஒரு கேள்வினா, விஜய் வந்து ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ், மாஸ் நடிகர் வர. இப்போ அவர் இருக்கும்போது கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியோ திருச்சி கிளைக்கு ஏன் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு தோணல எனக்கு. அது இருந்தாங்க ஒரு காலத்தில் இருந்தாங்க. அதே மாதிரி தலித் மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கணக்கு அதிகமாக இருக்காங்க. அந்த ஒரு கணக்கு வச்சா அந்த கணக்கு போடுறாரு. அதே மாதிரி திருச்சி கிளைக்கு வெளிப்படையே தெரியும். அது வந்து மறை மாவட்டம் வந்து கிறிஸ்டின் மாவட்டமா இருக்கு. நிறைய அந்த மைனாரிட்டி 45,000 முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ஏன் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து இப்போ ஒரு மயிலாப்பூர் இல்லை வந்து ஒரு சம்மந்தம் மேலே ஒரு தொகுதி, ஏன்னா அவரோட மாஸ் காட்டணும் அப்படின்னா எங்கனாலும் நிற்கலாம். இப்போ அவரும் கிட்டத்தட்ட இந்த ஜாதி கணக்கு தான் நம்புறாருங்க, மத கணக்கு தான் நம்புறாரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, ஜோசப் விஜய் திருச்சிராப்பள்ளி இல்லை, அதான் அவருடைய அந்த பிரச்சாரத்தில் அவருடைய மேடையில் சொல்லும் பொழுது திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் உங்கள் விஜய்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறை உங்கள் விஜய் தான் சொல்லிட்டு இருந்தாரு. மக்கள் விரும்பும் வேட்பாளர் உங்கள் விஜய்னு சொன்னாரு. ஆனா 2 தொகுதியில யாருப்பான்னு கேட்டா அப்பாவோட பேரோட இனிஷியலை சேர்த்துக்கிறாரு. அப்பாவே சேர்த்துக்காம இருந்தார் அடியில. இப்ப அப்பாவோட இனிஷியலான எஸ், பிறகு ஜோசப், பிறகு விஜய்னு சொல்லி அழுத்தமா பதிவு பண்ண. பர்சனல் விஷயத்துல வந்து அவர் தமிழ்நாட்டையே காப்பாத்துறோம்னு சொல்றவர், அவர் பர்சனல் விஷயத்துல பல விதமான விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்படுது. அதெல்லாம் அவர் பதில் சொல்லணும். அந்த மாதிரி பதிலாம் பெரம்பூர் திருச்சி கிழக்குல இந்த விஷயங்கள்லாம் பேசப்படும் கண்டிப்பா. அவரோட குடும்பத்தை பற்றி பேசாத கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டையே காப்பாற்றணும்னு வந்திருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மகள், உங்கள் மனைவி, உங்கள் மதர், ஃபாதர் இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல பையனா நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? வரும். தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் வேல்யூஸ் இருக்கு சார். அதை பற்றி தான் சொன்னார். அதெல்லாம் ஒருத்தல நீங்கள் கவலைப்படுறதுலாம் ஒருத்தல அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அதுவே தப்பு. அதுக்கே நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. அந்த வேல்யூஸ்லாம் வந்து பார்க்கணும். இப்போது உதாரணமாக வந்து பெரம்பூர் தொகுதியிலேயே இப்போ ரஞ்சனான்னு ஒரு அம்மா ரிசைன் பண்ணிட்டாங்க தாவைக்கலை. அந்த அம்மாவை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது வேற மாதிரி போயிருக்கும் பிரச்சாரம். அது பிரச்சாரம் வேற மாதிரி போய் விஜய்க்கே கொஞ்சம் ஓரளவு பயம் வந்திருக்கும். ஏன்னா ஒரு லேடியாக இருக்காங்க, அவங்க இந்த லேடி சென்டிமெண்ட்ஸை கலப்பி பேசுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது திமுக வந்து அந்த வாய்ப்பை விட்டாங்க. ரஞ்சனா திரும்பி திமுகவில் சேர்ந்தாங்க. ஓகே ஓகே, அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி கேண்டிடேட் அதான் இந்த மாதிரி இப்படி பண்ணிருக்கலாம். ஓகே, விட்டுட்டாங்க. ஏன் விட்டாங்க? அதுக்கு நோக்கம் இருக்கான்னு நம்மளால சொல்ல முடியல. ஆக்சுவலாக போதான் தெரியும். ஓகே, இல்லை அதான் நான் ப்ரெடிக்ஷன் அதான் அவர் உள்ள வரட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க லூஸ் பண்ணுறாங்களான்றது தெரியல. ஓகே, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டைமென்ஷன் பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, விஜய் ஏன் வந்து மத அரசியல் சுருங்குறாரு அப்படின்னா, ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு கேஸ்ட் நியூட்ரலாகவும் மத நியூட்ரலாகவும் இருக்கிறது ரொம்ப அவசியமானது, அது அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அது திமுக அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதிமுக அதை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு பார்க்கும்போது அவர் போய் இதில் தேவையில்லாமல் சிக்கியிருக்கிறாரோ. ஏன்னா விஜய் எல்லா படத்துலையும் வந்து இளைய தளபதி விஜய் தான் அவரோட பேர், டைட்டில் கார்டு, மக்களுக்கு அப்படிதான் தெரியும். ஜோசப் விஜய்னாவே மக்களுக்கு பல பேர் யார் ஜோசப் விஜய்னு கேட்பாங்க. ஏன் அவர் அதை சொல்லணும் அப்படின்ற கேள்வி எனக்கு. சொன்னது வந்து அவருடைய அந்த மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நெருடலா இருக்கு. அவர் அப்படிதானே சொல்றாரு, மதச்சார்பற்ற சமூக நீதிலாம் சொல்றாரு.
ஆனா அவர் பேசுறது வந்து ஜோசப் அப்படின்னு பேசுறது பல இடங்கள் அப்படி பேசல. இந்த வேட்பாளர் அறிவிக்கும் போது மட்டும் ஏன் பேசாம இதை பலர் பாஜக பேசுவாங்க கவர்னர் மாளிகையில ஆர்.என். ரவி சந்திச்சு மனு கொடுக்க வரும்போது கூட கவர்னர் மாளிகை வெளியிட்ட அந்த அறிக்கையில என்னன்னா ஜோசப் விஜய் வந்து வந்தாரு அப்படின்னு போட்டாங்க. விஜய் உண்மை பேர் அதுதான். மக்களுக்கு விஜய் தான் அறிமுகமாயிருக்காரு. அப்போ அவர் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லும்பொழுது ஒரு மத அடையாளத்தை பயன்படுத்தி வாக்கு வங்கியை தேடுறாரோ அப்படின்ற ஒரு நோக்கம், ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. ஆக்சுவலா அதை அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அவர் வாக்குச்சீட்டுல அவரோட பேர் ஜோசப் விஜய் தான் இருக்க போகுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நீங்க மக்கள்கிட்ட பேசும்போது நீங்க மக்களுக்கு புரியுற நடையில பேசுறது, அவங்க மொழியில பேச வேண்டியது. விஜய் தான் உங்களுக்கு தெரியும், அதான் மொழி. நீங்க பேசும்போதே உங்க விஜய் தான் போட்டி போடுறாங்க பெரம்பூர்ல சொன்னீங்கன்னா என்ன இருக்கு? இவங்க டைட்டில் என்னன்னா மக்கள் விரும்பும் வேட்பாளர் உங்கள் விஜய், முதல்வர் விஜய் அப்படிங்கிற அதே சொல்லாம நீங்க அதே சொல்லிருக்கலாம். உங்க விஜய் தான் திருச்சிராப்பள்ளி கிழக்குல, உங்க விஜய் தான் பெரம்பூர்ல, உங்க விஜய் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லாம நீங்க எதுக்கு ஜோசப் விஜய் சொல்றீங்க? அதுக்குள்ள வந்து அந்த மத சம்பந்தப்பட்ட ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு நோக்கம் தெரியுது இல்ல? தெரியுது. அதுல இந்த ஓட்டு அரசியல்ல விஜய் விதிவிலக்கு கிடையாது. அவரும் இந்த நார்மல் அரசியல் வேலை மாதிரி கையாள ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் நமக்கு புரியுது. ஆக்சுவலா நல்லது சார். விஜயோட அரசியல் பற்றி ரொம்ப விரிவாக பேசணும். அவருடைய அரசியல் அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போகுது, எலெக்ஷன் களத்தை அவர் எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த போறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு நாட்களில் பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ.